என்ன ஹோதாரியப்பா, இதில் வந்து நில்லன்னு சொன்னால் இந்த பின்னைய நேரத்தில் அது கடத்துற அவளுக்கு நான் இல்லான்னு சொல்லி போட்டேன், உனக்காக இல்லான்னு செய்வேன்ட்டு. இது அவள் மாமிக்காரையும் விடக்கூடாது, வெள்ளான் எல்லாத்துக்கும் கால் என்னோட நீரம் போட்டு வாரண்டவன் காண இல்லையடா. முகத்தை கட்டி கொண்டு போல யாரும் நிற்கிறார். அவளை பிடிக்காம வேற யாரையும் என்ன பிடிச்சா அப்புறம் அது அடுத்த பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். இந்த கடவுளே என்னடாப்பா இதால வரப்போறானோ தெரியா. என்னடா மேல நிக்கிறியாடா நீ? எப்படா வந்துடுற நீ மேல? எக்ஸ்போர்ட் ஆனா என்னடா எல்லாம் கதம் கதம் ஆள் பொல்லாதவன் போலான பாடா. என்ன சொல்லு, நான் எனக்கு அவளேடா அவளுக்கு எனக்கு என்னில இப்போ விருப்பம் தான். கத்தாத அப்புறம் 2 பேரையும் பிடிச்சாங்கடா மொங்கி விட்டுருவாங்க. அவளுக்கு விருப்பம்டா தேக்காரு தான் அவ்வளோ போறான். சுவிஸ்காரனோட எல்லாம் கதைக்க விட்டு எல்லாம் ரெடி போறாள். இப்போ அவளுக்கு ஒன்றும் சொல்லிக்க அப்படியும் டைம் வேறு என்னாலும் அந்த பழமொழி மாதிரி சில போட்ட சொல்லி போடுறாள். இப்படி இந்த சீன் தட்டி ஒரு கதையும் சொல்ல அவளுக்கு சின்ன அவள் நாளைக்கு என்ன வேண்டாம் அதுதான் எனி டைம்ல ஒற்றுமையாக்கின்னு சொல்லி போடுவாள். கடைசி வரைக்கும் நான் சேர்த்தாலும் சொல்லி போறாள். எனக்கு நீ வாழும், நான் வந்து நேரடியா போக மாட்டேன். இப்ப நாங்கள் கொண்டே காட்டி விடுறோம். நீ மாமிக்காரிய தூக்கு வீடு அவளும் 70-75 கிலோ காலடா. கவரடா சத்தம் விடாது. வா எனக்கு பாதையாக காட்டு. இதுதான் பார், நான் போற சரியேடா. கடவுளி சாப்பாடுகள் என்ற கடவுளே உங்கள்கிட்ட கடவுளிய சாப்பிட்டா தோட்டக்காரன் அவனோனுக்கு சொன்னாலும் விளங்குது இல்லை. கோதாரி விழுந்து உங்கள் கடையில் சாப்பிடாக்கோ கட்டாத எங்கோ வீடுகளில் சமைச்சு தாங்கோண்டு பார்த்து ஒரு கொஞ்ச நேரம் வேலை செய்ய இயலுமே. இந்த முள்ளு பார்த்தேன் என்ற கடவுளே. இதுக்குள்ள போனா கொஞ்சம் இருந்து ஓட்டு. ஒன்றும் தெரியுது இல்லை, உதாரி விழுந்தாரு. ஐயோ 40 கோடிக்கு ரூபா கடன் கொடுத்த மாதிரி கிடக்காப்பா. கடன் கொடுத்த நிம்மதி அப்படியே இருக்கு. ரெண்டாலும் இருந்தாரா ஆயுர்வேதத்துக்கு போட்டோம் இல்லையாப்பா. வயிற்றால் அடிக்கண்டா உங்கள் கொத்துக்கடையா நல்ல கொத்துக்கடையா பார்த்து போன வேண்டா நல்ல சுகமா இருக்கு. அப்படித்தானே உங்களை சாமிய இது உழவே கடத்தினாத்தான் அவள் தாய கடத்தினாத்தான் எல்லாம் சரி வரும். நம்பி வந்துட்டே இல்லை, கைவிட மாட்டேன். இதை கொண்டுட இந்த பதுங்கு வேட்டைக்கு போறது இருக்கல்ல, அதே மாதிரி தான் போகணும். வாட்டா சத்தம் ஒன்றும் கேட்கக்கூட நான் இதில் எட்டி பார்த்து கொண்டு வா. நடுக்கமாகடாக்கு அது சும்மா ஒன்றும் இல்லை. இப்போ கொலஸ்ட்ரால் புரசர்கள் எல்லாம் கூடின மாதிரி இருக்கிறாக்கு. பேர்வை மிரட்டி கொண்டு அப்புறம் பின்னுக்கு வந்தோன்னு இதில் குந்தி கொண்டுடா. இருடா தெலுக்க பதுங்கடா. இது கடைசி நாங்கள் கைகால் முறிச்சு கொண்டு போகிறோம். குப்பு ஆடி கேட்குது. அவன் தெரியும் தானே அவன் தம்பிய உலாக்க மாதிரி வந்து ஏறி மிதிச்சான்டா குடால் வழியில வந்து சத்தம் போடாம அவளை அறிஞ்சாள். கடத்தை குளாடுறாள் அவளை இழுத்து கொண்டே 10 கிலோ வச்சு அவளுக்கு 4 கொடுத்து போட்டு குந்தி கொண்டு ஐயோ ராசா புண்ணியம் மீறடா கொஞ்சம் நான் 2 தான் செய்யறான். தொழிலா செய்யறான் போனதாக்கு. உனக்கு எங்க வழக்குகள் கேஸுகள் இருக்கோ தெரியா. வந்து 2 வந்து அடே குதிரையே நீ குந்தி கொண்டிருக்கிறத பார்த்தா கழுவ தண்ணியும் இல்லையடா. காட்டுக்க வந்து இல்லை
அவளை கடத்தும் பொசிஷன் அப்படித்தான் நாங்கள் போகிறமே தோணும் மச்சான். இல்லை சத்தம் குளே தானே திட்டுறாள் வரது வரது அவளை கை காலிட்ட மொத்தம் தெரியுமே. அவள் அவன் மனுஷனுக்கே திருவிளையால எறிகிற அவள் தேங்காய் திருவி கொண்டு இருந்துட்டு அப்படியே திருவிளையால புது கதைக்க நேரம் இல்லை திருவிளையால எறிகிறவள். இதுதான் நான் சொல்லுவேன். சத்தம் போட பனையோலையோ மட்டையோ இல்லையா இதை மறைச்சு கொண்டு போனா இன காவோலின்ட்டு பெருசா பிரச்சனைக்கு வேற ஆயிடும். இது மூஞ்சூறு தான் போக மாட்டாம விளக்கு மாத்தையும் கொண்டு போனேன். ஏடா குறுக்கால வரேன் வாடா இன்று. ஐயோ இதுக்கு பிறகு அவள்கிட்ட அடிக்கும் போன முறை அப்பா பிள்ளைன்ற படிக்க விரட்டுறாண்டு போய் தெரியுமே. கிணத்து கட்டில தடக்கப்பட்ட விழுந்து கேட்டிருந்தா கட்டம் போற கத்தாத கிணத்து கட்டில தடக்கப்பட்ட விழுந்து எங்களுக்கு அவன் அடிச்ச அடி தெரியுமே. அது நான் சொன்ன வழியே வந்தா சீல்வர் வாடா கத்தாத வெள்ளச்சேட்டையும் போட்டு கொண்டு வந்துட்டேன் மாறு வேறடா. அவள் குளம் முடிக்கிறாள் குளம் முடிக்கிறாள். நாங்கள் காவோல போற மாதிரி போவோம். காவோல காத்துக்கு போவோம் இல்லை அப்படின்னு கேட்ட நேரம் போவோம். அவளும் காய் கால பார்த்தா பயம் எனக்கு. குளம் கையால அடிச்சா 2-3 நாளே கொழும்ப மாட்டோம். சந்தப்படுத்துறதுதான் பொட்டை எப்படி பெட்டன் இல்லையாடா வருங்காலத்துல உல மாதிரி வராளுண்டும் எனக்கு ஒரு பயம். வந்தாலும் சேப்பு வந்தாலும் குணத்துக்கு போட்டுடா கரைக்க நேரம் இல்லை இது கட்டம் எனக்கு பயமாடா. அவன் குட்டி தம்பியா கூட்டி இருந்தாலும் இந்த உள்ளேக்கு கடத்துறது கொஞ்சம் மனசியா கூட சந்ததி அடுத்த சந்ததி உனக்கு இதுல பெம்பல் ஆக்குறாக்கு அவன் குட்டி தம்பி வந்துட்டேனோ நம்பி வந்தவரை கை விட மாட்டான். சரி ஏதோ கையெல்லாம் கொடுக்குறவா வெட்டைக்கு வந்துட்டோம். இப்படி கரையாவாடா பத்த கரையாவா சினைக்கும் சிறக்கும் பொண்ணான நேரங்கள் என்னடா சினேக்கு பாம்பண்டு சொல்லடா பயமாக்குறாக்குறா ஈஞ்சும் கலாண்டு விடா போ. கிட்ட வந்து சத்தம் போடுறேன். வேற எப்படி அவளும் கத்தி இல்லாம குளியால எப்படி முறைக்கிறாள்னு பாத்தி மாடுதான் என்னடா மனம் பொல்லாதவன் அடிப்பான் கண்டா. அப்படியே ஊடாத 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 சாப்பிட்டா குணசிங்கத்தின் மனுஷிக்காரிகளோட குழாம் முறைக்கிறான் போட்டு வரும் கரைச்சல் புற ஊருக்குள்ள உங்க வழிவட்டையில நிற்க அதுண்டைக்கு சரி பொட்டையும் ஒன்று இருக்குது இந்த மெல்லிய பொட்டையும் ஒன்று யூஸ் பண்ணி தந்தது பின்னால முன்னாடி ஒரு பிடிக்கணும் லவ் பண்றான்ன்ற மாதிரி ஒரு கதை உண்டு. ஏதோ புறவுகள் ஏதோ அந்த சுவிஸ் மாப்பிள்ளை ஒன்றை பிடிச்சாக்கும் அனுப்புறதுக்கு நின்றாள் உங்களத்து கோயில் முத்துல எல்லாம் தெரிஞ்சு விபூதிகள் அதுகள் இதுகள் எல்லாம் போட்டு வாழை கசக்கு கசக்கி போட்டு வச்சிருக்கிறாள். அது நல்ல பொடியன்தான். ஆனால் சுவிசுக்கு இல்லை ஒரேல இனி அவளை இந்த முட்டை மாடி கட்டி போட்டு மேலே இருந்து நிகழ்ச்சி வாப்பாள் வாசாலையில. அவள் அப்படிப்பட்ட ஆள் தான். அவளுக்கு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் போய் வருவோம். சரி இல்லை வேண்டாம் இன்னொரு நாளைக்கு வேற வேண்டாம். இந்த 30 களைச்சு போய் நிற்கிறேன்.
என்னால ஏலாத இருந்து ஏலாத நான் உங்களோட கொட்டு குட்டுகளை திண்டு என்னால அதே சபா இன்னத்தை திண்டுட்டு வந்தவன் இந்த கடத்து ரொம்ப பெற்று ரொம்ப வலிக்கிட்டா இப்படி கனவேர் வருவாங்க குறுக்க அதுகள் எல்லாத்தையும் கதைக்காது இன்னுமே அவன் எனக்கு வந்த இதே மறந்து போச்சு என்ன கட்டமண்டு நீ சொன்ன அவ்வளோ நேரம் நான் வெட்டி கொண்டு போய் துணிகளோட சரி அவன் அப்பா அவன் ஒவ்வொரு புல்லாகவன் கொஞ்சம் புல்லாக சரி அவன் போட்டதுதான் பெரிய புல்லாது என்று அப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போனாரு அந்த பிளான் பண்ணி கொண்டு வந்து தாட்டிருக்கான் போல மிதிவன் மிதிச்சாடா பாத்தியா போத்துருந்து கொஞ்சத்துக்கு அப்படின்னா பாத்தி அவன் சொல்லி கொண்டு போறான் தண்ணி தட்டுப்பாடு கொண்டு வரணும்னா பங்களாதான் பெரும் வாழ்க்கை குடிக்க கருவாம வச்சு அவன் சொல்லுறான் போலாத்தையும் பொறிச்சு தரணும் புதுக்காரனுக்கு செய்தி வைக்க அவன் எல்லாம் நேஷனாலிட்டியிலே ஓடிக்கொண்டு இருக்குதான் போல இந்த பிரச்சனை அப்போ தலையிலாம் அளவு அப்படி யாரும் கேட்டா சொல்லி மாட்டுக்கு புல்லு வெட்ட வந்தாண்டு என்ன வந்து நீ அது பிரச்சனை அது சும்மா சிலாக்கிட்டுமா அதெல்லாம் சமாளிக்கலாம் நீ சமாளிக்கிறேன் உனக்கு இன்றைக்கு நாளைக்கு முறிக்க வருவான் நாளைக்கு பருவம் என்ன தெரியும் தானோ உஷார் ஊசி அடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி அண்ணாந்து ஒன்றும் செய்ய மாட்டேன் பிளானிங் எனக்கு அந்த மூவிங் சொன்ன மாதிரி இப்போ நீ அவன் பார்த்தா ஆளை தூக்குறான்டாலே குளுக்கோஸ் அடிச்சா தான் தூக்கலாம் இந்த உங்காலம் வந்துட்டு அவன் சைடிச்சா என்னத்தான் தின்ட்டானு தெரியா முழு மாட்டை புளிக்க வச்சு தின்றுருக்கான் ஊற வச்சு நாளைக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் போவோம் உனக்கு இங்கே சிக்கலாண்டா அது வைப்பேன் நான் பொறுப்பு நீ வைப்பேன் உனக்கு நான் பொறுப்பா இது செய்வோம் ஆணி பார்க்க வந்த மாதிரி போவோம் சரி அது என்ன அங்கே